தனி மந்திரம் சொல்லுவார், பொருளை அறிவார். மந்திரம்லாம் சொல்லினே இருப்பான். யாருக்காவது அதோட பொருளை தெரியுமானா? பொருள் தெரியாது. அந்த மந்திரன்றது மூச்சை உனக்குள்ள அடக்கணும். மந்திரம் சொல்றது வெளியே போற மூச்சை உனக்குள்ள அபியாசம் பண்ணி உன் மூலாதாரத்துல கனலை ஏற்றணும். அதுக்கு தான் மந்திரம் உதவும். வெறும் வாயில சொல்லக்கூடிய மந்திரம் உதவாது. மந்திரம் செபிப்பார்கள் வட்ட வீட்டினுள், மதிலனை சுற்றுவார் வாயில் காணார். மந்திரம் சொல்றோட நிலைமை என்னாகும்? நம்ம வீட்டில் பணமழையா கொட்டணும். மந்திரம் சொன்னோம்னா எங்கே போய் முடியும்? பணம் மழை கொட்டாது. ஆனால் இந்த மூச்சை எனக்குள்ள உருவேற்றி இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகன்ற விஷயங்களை நான் தாண்டணும்னா என் வீட்டில் இருக்கிற அந்த வறுமையானது தானாகவே குறையதை நம்ம கண்கூட பார்க்கலாம். அப்போ நான் கஷ்டம்னு எப்போ எது வரைக்கும் சொல்லுவேன்னா, இதெல்லாம் மேலே நோக்கி போகிற வரைக்கும் தான். மேலே நோக்கி போனா நான் லட்சாதிபதி ஆக மாட்டேன். ஆனால் இந்த கஷ்டத்தினால நீ துன்பப்பட மாட்ட. எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே உன்னை வருத்தாது. அந்த வருத்தம் இல்லா ஒரு சக்தியை உனக்கு கொடுக்கும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. எவ்வுலகம் சொந்தமதா எய்தும் பயன் என், எங்கள் ஆதி பாதாம்பயம் எண்ணா காலையில், இவ்வுலக வாழ்வு தானும் இன்றே அரும் என்று எண்ணி காத்தான் அடிநடைந்து ஆடு பாம்பேன்றாரு. எவ்வுலகம் சொந்தமாக கொடுத்தா என்னென்ன பயனு? அதை கூடவே எடுத்துன்னு போயிட முடியுமா உன்னால? எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், கூடவே எடுத்து போயிடுவேனா? எடுத்துக்க முடியாது சாமி. அப்புறம் எழுதி கொடுத்தா என்ன பயனு? இப்போ நிறைய பேருக்கு அப்படிதான் ஒரு ஆசை வந்துக்குது. எல்லாத்தையும் என்கிட்ட எழுதி கொடுத்துரு, நீங்களாம் ஓரமா போய் உட்காருங்க. ஆசை வருது இல்லை, ஆனால் பயன் ஏதாவது இருக்குமானா நாளைக்கே அதெல்லாம் மாறிடும்டா அப்படின்றாரு. எங்கள் ஆதி பாதாம் போயும் என்ன காலையில், நீ எல்லாத்தையும் கொடுத்தவன் யாரோ அவனுடைய பாதத்தை நீ நினைக்காம போயிட்டா இது எதுவுமே சாஸ்வதமா நினைக்காதுப்பா. இப்போ ஐயா பாருங்க, இது எல்லாத்தையும் உருவாக்குனாரு. எங்க போனாரு அவரு? இங்கேயே இருக்கிறாரு. ஆனா அரண்மனையே கட்டி அதுக்குள்ள வாழ்ந்தால் கூட அவங்களால அங்க இருக்க முடியாது, ஊருக்கு வெளியே தான் இருக்க முடியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்கணும், நானும் அதை அனுபவிக்கணும்னா குருமார்களோட பாதாம்போயத்தை புடின்றாரு. பிறப்பையும் இறப்பையும் அறுத்து விடையான் பெருமருந்து ஒன்று சொல்லுவேன் பெட்புடன் கேளாய். நான் ஒரு மருந்து சொல்றேன்டா, உனக்கு பிறப்பும் வராது இறப்பும் வராது ஒரு மருந்தை சொல்றேன், அதை நீ எப்படி நான் பணிஞ்சு கேளு. முருகன் உபதேசம் கொடுக்கும்போது சிவபெருமான் எப்படி நின்னான்? கீழே நீ உக்காரு, நான் மேலே நிற்கிறேன், சொல்றவன் குரு, கேட்கிறவன் சீரன். சிவபெருமானா இருந்தாலும் இதுதான் உண்மை. அப்ப என்ன சொல்றாருங்க? பணிஞ்சு நின்று கேளுப்பா.